காலையில் 6 மணிக்கு எழுந்து சாதம் வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொரியல் ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் செய்யணும். செஞ்சு 7:30க்குள்ளே அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு என்ன சாப்பாடு தேவையோ அதை நான் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவை நான் ஸ்கூலுக்கு கிளப்பணும். அவளையும் கிளப்பி 9:30க்குள்ளே போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரணும். அதுக்கு இடையில நான் தம்பியும் பார்த்துக்கணும். தம்பியும் நான் வந்துட்டு குளிக்க வச்சு அவனுக்கும் சாப்பாடு ஊட்டணும். அதுக்கே நான் பாப்பாவை தம்பியை கூப்பிட்டுக்கிட்டே தான் போய் பாப்பாவை விட்டுட்டு திருப்பி வருவோம். வந்து பார்த்தா மணி 10 ஆயிருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கிற சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு வீடை பார்க்கும்போது ரொம்ப அலங்கோலமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவி வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி மாப்படிச்சிட்டு அதுக்கப்புறம் துணி கிடக்கும், அதை துவைக்கணும். நேற்று துவைச்ச துணி இருக்கும், அதை மடிக்கணும். அதுதான் பெரிய விஷயமே. அதை மடித்து வச்சுட்டு மணியை பார்க்குறதுக்குள்ளே மணி 12 ஆயிருக்கும். திருப்பி நம்ம ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு தொழில் கற்றுக்க போனால் மணி போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மணி 3 ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு 3:30க்கு போய் பாப்பாவை போய் கூப்பிட்டு வரணும். அவளையும் கூப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்து அப்புறமா பார்த்திங்கன்னா டீ வச்சு ஒரு 4:30 வாக்கில் கொடுக்கணும் 2 பேருக்குமே. அதை குடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 7 o'clock கிட்ட ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு செய்யணும். அதையும் திருப்பி வந்து கழுவணும். கழுவி வச்சு முடிக்கிறதுக்குள்ளே மணி 8, 9 ஆகிடுங்க. இதுக்கு இடையில கேட்டால் நீ வெட்டியாக இருக்கிற, நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு கேட்குறாங்க. உங்களுக்கே இவ்வளோ டயர்டாக இருக்கே, செய்கிற எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும். கொஞ்சம் கூட டைமே இல்லாமல் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். என் பசங்களையும் பார்த்துக்கிட்டு என்னோடய வேலையும் பார்த்துக்கிட்டு என்னோடய வீட்டையும் பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள்.